500 ரூபாய் சில்லறை கிடைக்குமா? ஏண்டா நோட்டு வயரம் தான் இருப்ப, உனக்கு எப்பறம் கிடைச்சது 500 ரூபாய்? அப்பா தான் மாத்திட்டு வர சொன்னார். சரி சரி, என்கிட்ட இல்லையடா. மாப்ள நான் 500 ரூபாய் நோட்டு பார்த்தே இல்ல, கொடுங்க. மாப்ள இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா? ஏண்டா சிரிக்கிற? நல்ல நோட்டா கள்ள நோட்டாங்கிறது இப்படியா பாக்குறது? வேற இந்தாங்க, இப்படி இப்படி சுண்டி பார்க்கணும்னே, சுண்டி பார்க்கணும். ஐயோ 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 பணம் போச்சு, 500 ரூபாய் பணம். ஐயோ 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 இங்க என்ன கொண்டு வந்த? மாப்ள இவன் சொல்ல தாங்க முடியல, புடி மாப்ள புடி. ஐயோ 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 புடி புடிங்க புடி. தனியா புடி 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 புடி. அதான் டேய் பாப்பா ஐடா டேய் கண்ணே நாயா. ஐயோ இவ்வளவு தூரம் ஓடி வந்து பணத்துல போய் ஓட்டிச்சே மாப்ள. அதை எப்படியாவது எடுக்கணும். இறக்கு இறக்கு பணத்தை. இறக்குடா இறக்கு இறக்கியா? இறங்குடா. ஐயோ மாமா, பணம் இங்கதானே இருந்துச்சு, காணுமே. ஏன் மாப்ள ஒருவேளை பணம் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குமா? அது எப்படி மாமா பணம் பாக்கெட்ல வச்சு? அட போ மாப்ள, பணம்னா பணம் வாய புழக்கம்பாங்க. நான் எதுக்கு பாக்கெட் செக் பண்ணட்டுமா? பண்ணுங்க. மாப்ள பாத்தியா, செத்ததுக்கு அப்புறம் நாய்க்கு ஆசைய பாத்தியா? பாரு, இது 10ஆவதுன்னு நெத்தியில வேற 1 ரூபாய் கொண்டு வர. எங்கடா குளிர் போய் செலவு பண்ண போறியா? டேய், யார் பேசுறது? நான் பணத்தோட மனசாட்சி பேசுறேன்டா. என்ன வேணும்? நான் 10 லட்சம் சம்பாரிச்சோம்டா. போகும்போது 1 ரூபாய் நெத்தியில கொண்டு போய் அதையும் புடுங்குறீங்கடா. புழுகிறான் பாத்தியா? 10 லட்சம் சம்பாரிச்சு மூஞ்சியாது, நான் தெரு பிச்சை எடுத்த மூஞ்சி. இந்தாடா வச்சு சொல்லடா. டேய் இந்த பத்திரமா வச்சுக்க. அவங்கிட்ட கொடுத்துரு. போச்சா மறுபடியும்? போகுது. ஐயோ மாப்ள, 500 நோட்டு டிவி கம்பியில் போய் மாட்டிச்சு மாப்ள. மாமா, என்ன ஆனாலும் டிவி கம்பியில் ஏறி அதை எடுக்கணும். பாத்து மாப்ள. பாத்துதான். அட நல்லா பாரு. நான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. ஐயோ யாருக்கு நான் குளிக்கிறத பாக்குறது? ஐயோ நான் பாக்கல. நான் குளிக்கிறத பாக்குறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்னை என்ன பண்ற பாரு. சத்தியமா நான் 500 ரூபாய் நோட்டை தான் பார்த்தேன், நீங்க குளிக்கிறதெல்லாம் பாக்கல. என்னது? நிறுத்து. நீ என்ன செக் பண்ற? என்ன டின்னு டின்னா காணா போகுது. இன்னைக்கு நான் செக் பண்றேன், நீ ஓரமா போய் உட்கார். சரிங்க போ. ஏய் வா போ. ஏய் வா. ஓ பொம்பளையோ? போ. ஏய் நில்லு. இந்த மாம்பழமா? இந்த வாய்க்கு மாம்பழம் கேக்குதா? போ. இந்தா வீட்டுல போய் சாப்பிடு. ஏய் என்ன ஒரு டின்னு எடுத்து தலையில போட்டிட்டியா? இல்லீங்க, உச்சந்தலை காயக்கூடாதுன்னு உள்ளங்கையில எடுத்து தடவுனுங்க. உச்சந்தலை காயக்கூடாதுன்னா கொஞ்சம் இரு. ஏய் நல்லா கண்ணை திறந்து பாரு. ஒவ்வொரு தலைக்கு ஒவ்வொரு கிளாஸ் எண்ணெய் கொண்டு போனீங்கன்னா எங்க தலையை கொண்டு போய் தண்டவாளத்துல வச்சு படுக்கணும். 1 மாசத்துக்கு குடும்பத்துக்கு தேவையான எண்ணெய் உன் தலையில கொண்டு போற. இல்ல வடை சுடுறது, முறுக்கு சுடுறது, அப்பளம் சுடுறது எல்லாம் இதுல. இந்த பார், இந்த சம்பளம் உனக்கு கட்டு. போ போய் சீக்காய் தேய்ச்சி குளி போ. கமான். ஸ்டாப். என்னடா ஒரு மாதிரியா நடக்கிற? உட்கார இடத்துல கட்டினே. உட்கார இடத்துல கட்டியா கொஞ்சம் தள்ளி உட்காருது. அவனுக்கு என்ன? அவனு சின்ன கட்டி. ஓ நீ பெருங்கட்டி, அவன் சிறுங்கட்டியா? நமக்குள்ள என்ன செக்க போட? நம்மளுக்கு கடமைடா கடமைதான். அப்புறம் புண்ணாக்கு செக் பண்ண விட்டோமே அப்படின்னு மனசு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். செக் பண்ணிருக்கேன். அதெல்லாம் வேணாம். கை கொடுங்க. பாத்துக்கிட்டீங்களா? 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 பாத்தீங்களா? வாடா. பாத்துக்கிட்டீங்களா? பாத்துக்கிட்டீங்களா? வர்றோம். ஒன் ஸ்டெப் பேக் மேன். பேக் பேக் பேக். என்ன அது சடக்கு புடக்குன்னு சவுண்ட் வருது? வர வர உங்க காது சரியில்லைண்ணே, போய் செக் பண்ணுங்க. என் காதை செக் பண்றதுக்கிட்ட முதல்ல ஒன்ன செக் பண்றேன். என்ன இது? பாட்டில் பாட்டில் என்ன இருக்கு? பாட்டில் என்னதான் இருக்கும்? ஓஹோ
நீ புல்லு அவன் கோட்டரா சைஸ் தந்து விடுங்க. எத்தனை நாளா நடக்குது 5 வருஷம் சர்வீஸ். ஏண்டா அவன் வேலைக்கு தான் சர்வீஸ் சொல்லுவான், நீ திருடுறதுக்கே சர்வீஸ் சொல்றியா? உண்மை தானே சொல்றேன். டேய் நானும் எத்தனையோ திருட்ட பாத்திருக்கேன், இப்படி ஒரு நூதனமான திருட்டு நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு உன்னை கையும் களமா புடிச்சாச்சு. இன்னையில இருந்து நீ டிஸ்மிஸ், வேலைக்கு வர வேண்டியது. போடா. எனக்கு வேலை இல்லையா, மில்லுக்கு வேலை இல்லையா? என்ன மில்லுக்கு வேலை இல்லையா? ஆமா, நான் தான் யூனியன் தலைவர். நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவேன். அப்புறம் மில்லுக்கு வேலை கிடையாது, எனக்கு வேலை கிடையாது. பாருங்க சார், பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தல திருடுறவன் பொந்தல திருடுறவன் எல்லாம் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? திருட்டை செஞ்சு போட்டு ஸ்ட்ரைக் வேற பண்றேங்கிறான் சார். உங்க யாரையுமே நான் செக் பண்ண மாட்டேன் சார். எல்லாம் லைனா போங்க. கண்ண முடிக்கிறேன். முடிஞ்சா ஒரு லாரி கொண்டு வந்து மில்லுல இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்க. முயற்சி பண்றேன். போங்க போங்க. அக்கா டேய் பண்ணாட, 10 நாள் பட்டினி கிடந்த மாதிரி குழம்பாங்க வெறிஞ்சோத்தி இந்த வெட்டி வெட்டியாடா. நான் சாப்பிடுறது லேட்டஸ்டா மாத்திக்கிட்டேன். எப்படி? ஒரு 2 தட்டு சோத்து எடுத்து வாய்க்கில போட்டுக்கிருவேன். ஒரு 1/2 லிட்டர் சாம்பார், 4 லிட்டர் ரசம், 200 தயிர், இதுகெல்லாம் வாய்க்கில ஊத்திக்கிருவேன். ஒரு பரல் பண்ணுவேன், எல்லாம் செட் ஆயிரும். அதை விட்டுட்டு நினைஞ்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு நாகரிகம் இல்லாம. டேய் இதை விட இப்ப லேட்டஸ்டா சாப்பிடுறது கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன? 1 கிலோ அரிசி எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு 1/4 கிலோ மிளகா, 1/4 கிலோ பருப்பு, 1/4 கிலோ புளி 3ஐயும் உள்ள தள்ளிட்டு கடைசியா 4 லிட்டர் தண்ணி வாய்க்குள்ள ஊத்திக்கிட்டு ஸ்டவ் பத்த வச்சு அது மேல ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னா கிட்னில இருந்து சட்னி வரைக்கும் வந்து போயிடும். பாரதேசி பயமங்கனே, விளக்கமா கொடுக்கறனே. மனுஷன் இருந்தா சாம்பார் எல்லாம் வாங்கி சாப்பிடணும்டா. அக்கா ஊத்தே. அக்கா ஊத்துங்க. ரொம்ப நாகரிகம். 10 வீட்டுல பிச்சை எடுக்க மாதிரியே இருக்கு. கோபாலு தம்பி, என்ன சாப்பிடாம விட்டத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. சாப்பிடு. ஏமா மஞ்சமா கண்ணா என்னம்மா? மஞ்சமாக்கானா உன்னையும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா? ஏன்? இதுக்கு முன்னாடி உங்க அப்பனை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு சொன்னாங்க அப்படி? உங்க அப்பன் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு வெள்ளச்சோளம். ஒரு தடவை நம்ம கிருஷ்ணன் கோயில் ஐயரு 2 குத்து விளக்கு கொடுத்து ஆத்துல கொண்டு போய் வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாரு. இவர் நேர காவிரி ஆத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாரு. அக்கா மச்சான் கரெக்டா ஆத்துல தான் கொண்டு போய் வச்சிருக்காரு. அட யாரா இவன்? ஐயர் பாஷையில ஆத்துன்னா வீடுன்னு அர்த்தம். அப்ப வீட்டுக்கே வாத்துன்னு அர்த்தம். நீ சுமாரா, நீ சொல்லுக்கா. அப்புறம் ஒரு தடவை எனக்கு ரொம்ப வயிற்று வலியா இருந்துச்சு. ஒரு சோடா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். குடுகுடுன்னு ஓடி போய் சோடா வாங்கிட்டு வந்து நின்னாரு. என்ன சும்மா நிக்கிறீங்க, உடச்சாத்தானே குடிக்க முடியும், உடங்க என்ன உடைச்சிட்டாரு. கரெக்டா தானே செஞ்சிருக்காரு மச்சான். என்னத்த சோடா மூடிய உடைக்கிறதுக்கு பதிலா பாட்டிலே கீழே போட்டு உடைச்சிட்டாரா? ஏக்கா அப்ப மச்சான் மஞ்சமாக்காண்டாக்கா. என்னடா லட்சுமி கத்துது? நமக்கெல்லாம் பசிக்குது சாப்பிடுறோம், லட்சுமிக்கு பசிக்காதா? ஏதாவது போய் வைக்கா. ஆமா ஆமா, நீங்க சாப்பிடுங்க. வர மாப்பிள்ள, மஞ்ச மாக்கான்ல 2 வகை இருக்கு. உங்க அம்மா சொன்னது ஒரு வகை, இன்னொரு வகை என்ன? இப்ப நீ பஸ்லயே உன்னால நான் எல்லா வேலையும் விட்டு வர்றேன். நான் கேட்ட 6 அம்சம் மட்டும் அந்த பொண்ணுக்கு இல்ல, உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். அங்க பாருங்க. என்னடா அது? யாருக்குமே கண்ணு தெரியாதா? எல்லாரும் கருப்பு கண்ணாடி போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா கண்ணு தெரியுமே. இவங்க குடும்பமே கூலிங் கிளாஸ் குடும்பம். எல்லாரும் கண்ணாடி போட்டுருப்பாங்க. அது சரி. ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிற நாய்கள் எல்லாம் திண்ணையில வந்து உட்கார்ந்து இருக்கு. நான் பொண்ணு பாக்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அடிச்சு துரத்து. எது தெரிஞ்சதா? அவங்கதான் பொண்ணோட அப்பா அம்மா. யாரு? தாழ் டப்பா விழுந்த மாதிரி இருக்கான இவனா? ஐயோ, இவனே பேய் கருப்புல இருக்கிறான். இவன் பொண்ணுக்கு எங்கடா நான் கேட்ட 6 அம்சம் இருக்க போகுது. இவரையும் பாக்குறீங்க? பக்கத்துல அவர் பொண்டாட்டிய பாருங்க, பௌர்ணமி நிலவு மாதிரியே இல்ல? யூ மீன் விதைக்கிறவன பாக்காத, விளையிற நிலத்தை பாருங்கங்கற. ஆமா. ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர் புண்ணாக்கு, எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? இவர் யாரு? இவர்தான் உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்க மாப்பிள. ஹலோ மிஸ்டர் மாப்பிள, வெல்கம் வெல்கம். என் சொந்த ஊரு ஆப்பிரிக்கா. 1942ல பர்மா மேல குண்டு போட பிளைட்ல போனேன். வழி தவறி இந்தியாவுக்கு வந்துட்டேன். மேல இருந்து கீழே பார்த்தேன். என் டார்லிங் ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீதியை நான் சொல்றேன். சொல்லுங்க. நீச்சல் உடையில நான் குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவரு என்ன பார்க்க, நான் அவரை பார்க்க. அந்த அழக பார்த்து ஆத்துக்குள்ளேயே பிளைட்டை இறக்கிட்டேன். என் ஏக்கத்தை என் டார்லிங் மேல இறக்கிட்டேன். மொத்த சனி நான் வந்து இந்தியாவில் இறங்கிட்டேன். இதுதான் என்னுடைய லைஃப். என்னுடைய பேரு ஜிம்பலக்கடி பம்பா. என்னது? ஜிம்பலக்கடி பம்பா. ஓஹோ, அந்த அம்மா பேரு பம்பலக்கடி ஜிம்பாவா? நோ, அவ சுத்தமான தமிழ் பொண்ணு. என் ஒய்ஃபு பேரு நந்தவனம், முதல் பொண்ணு பேரு புஷ்பவனம், கடைசி பொண்ணு பேரு பூங்காவனம். அந்த உட்கார்ந்து இருக்க அந்த அம்மா பேரு திண்டிவனமா? டார்லிங், மாப்பிள்ளை உள்ள கூப்பிடுங்க. எஸ் எஸ். பொண்ணை பார்த்து ஓகேன்னா தான் நாங்க உள்ள வருவோம். சரிங்க, பொண்ணை இங்கே கூப்பிடுங்க. பூங்காவனம் பூங்காவனம் பூங்காவனம். ஏண்டா இவன் என்ன ஆப்பிரிக்கா கோர்ட்ல டபாலியா இருந்திருப்பானோ? இருந்தாலும் இருக்கும். பொண்ணை இப்படி கூப்பிடுறான். அண்ணே, இந்த பொண்ணுதான் பூங்காவனம்,
உங்க 6 அம்சம் இருக்கான்னு பாருங்க. பார்த்தா மட்டும் போறாதா, பாடி பூரா செக்அப் பண்ணும். முக அம்சம் ஓகே. ஓகே. தழுங்க. கண்ணம்சம் ஓகே, மூக்கம்சம் ஓகே, கழுத்தம்சம் ஓகே, பாடி ஓகே, இடுப்பு ஓகே, மொத்தம் 5 அம்சம் ஓகே. அந்த ஒரே ஒரு அம்சம் 6வது அம்சம் நடை அழகு. அதை நடந்து காட்டு கண்ணே. பூங்காவனா அண்ணன் சொல்றால நடமா. கை விடுறா, நீ என்ன ரெக்கமெண்டேஷனா? நட கண்ணே. எது? டேய் ஸ்டாப். என்னடா அது கை போறது கால் போறதெல்லாம் எந்த நேரம் கிடப்பாக்குற? டேய் இந்த பொண்ணை பேக்கறதுக்கு தான் ஆப்பிரிக்கா வந்து பர்மா போய் பர்மா வந்து இந்தியாவுக்கு வந்தியா? காட்டுற கண்ணாடி. ஆமா நாரு. எந்த நேரம் இருந்தாலும் உரிச்சு போடுவேன். விடுங்கண்ணே, 6 அம்சத்துல 1 அம்சம் கம்மியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. என்னடா அட்ஜஸ்ட் பண்றது? ஒத்த காலம் இல்ல, இவனை தூக்கி நான் தோல்ல வச்சுட்டு போக முடியுமா? சரி இதை விடுங்க. இவங்க அக்கா புஷ்போனா இருக்கு, அது உங்களுக்கு செட் ஆகும். புஷ்போனா புஷ்போனா. ஏய் இந்த பொண்ணு ஓகே ஆயிடும் போல இருக்கு. ஓகே தான். எங்கம்மா கொஞ்சம் நட. அத்தா ஏய் இந்த அத்தான் போத்தால டெஸ்ட்க்கு அப்புறம் தான் ஒருத்தர் ஒரு இடத்துல ஏமாறுவான், சும்மா சும்மா ஏமாற மாட்டான். நட நட. ஐயோ வெரி குட் ஸ்டாப். ஆஹா ரைட் டர்ன். ஐயோ இப்பா இது டாடா சீரா பவர் ஸ்டேரிங் மாதிரி சொன்ன பக்கமெல்லாம் திரும்புதுடா. ஓ மை வெரி நைஸ். கம் பேக். வரே வா. மின்னல் போன்ற கண்கள், மிட்டாய் போன்ற மூக்கு, தொட்டால் சிவக்கும் வாய், பட்டால் ஜொலிக்கும் இடை. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? நான் கேட்ட 6 அம்சமும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. டே ஆப்பிரிக்கா மாமா, ஓ மூத்த பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. நான் முடிவு பண்ணிட்டேன். புஷ்பவனம், மாப்பிளைக்கு உன்னை பிடிச்சு போச்சு. நம்ம வழக்கப்படி ஒரு முத்தம் கொடு. ஓ மை காட், கல்யாணத்துக்கு முன்னாலேயே முத்தமா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. முத்தத்தை கொடு, அதை சத்தமாக கொடு. என்னங்கடா இது? கட்டிக்கு போற நான் இருக்கும்போது கண்ட நாய்க்கெல்லாம் முத்தம் கொடுக்குறாப்ல. ஆப்பிரிக்கா வழக்கப்படி துணை மாப்பிளைக்கு முத்தம் கொடுக்கறது எங்க பழக்கம். சும்மா கருணாய என்ன அதுக்கு ஆப்பிரிக்கா கத்திரிக்கான் இருக்கிற? துணை மாப்பிள 500 பேர் இருந்தா 10 பேருக்கு முத்தம் கொடுக்க முடியுமாடா? இனிமே முத்தக்கு தானே வாயை கிழிச்சிருவேன். ஆப்பிரிக்கா பழக்கத்து கொடுங்க, இனிமே எங்க பழக்கத்துக்கு வாங்க. என்னடா பூங்காவனத்தை நான் கட்டிக்கிறேன், கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணே. டே ரிஜெக்ட் கேஸ்க்கெல்லாம் எதுக்குடா ரெக்கமெண்டேஷன்? அது ஒரு சப்பானி, நீ ஒரு சாவுக்கிராக்கி. நீங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகறதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. நான் சொல்றேன், நீ இந்த ஒத்தக்கால் சப்பானி தான் கட்டிக்கணும். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு டார்லிங். மேரேஜ் எப்ப வச்சுக்கலாம்? உங்க இஷ்டம். இந்த வாரமே. என்னடா இந்த வாரமே? முந்திரி கோட்டை. டுமாரோ மார்னிங். ஓகே ஓகே. ஒரே மேடையில, ஒரே முகூர்த்தத்துல, ஒரே தாலியில. ஒரே தாலி அப்படா 2 பேர் கழுத்துல கட்ட முடியுமா? ஆப்பிரிக்கால அப்படித்தானா? சாரி சாரி, 2 தாலி. ஆக கல்யாணம். டன் டன் டன். நீ கொடுத்து வச்சபடி மாப்பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு. ஏய் தன்னை பூங்காவனம், இன்னைக்கு நமக்கு முதராத்திரி இல்ல, சிவராத்திரி. விடிய விடிய உன்னை தூங்க விட மாட்டேன். நானும் அதாங்க நினைச்சேன். நமக்குள்ள எவ்வளவு ஜோடி போட்ட பத்தியா? பொண்டாட்டினா இப்படி எல்லாம் இருக்கணும். மனுஷனுடைய அவஸ்தை யாருக்கு புரியுது? புது பொண்டாட்டினா சீக்கிரம் அனுப்பினா தானே முதல்ல சிறப்பா கொண்டாட முடியும். கவர்மெண்ட் ட்ரெயினா கரெக்ட் டயத்துக்கு பிளாட்பாரத்துக்கு வரணும். கட்டின பொண்டாட்டினா சொன்ன டயத்துக்கு பெட்ரூமுக்கு வரணும். ஏங்க என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நொண்டி மாதிரி நடிக்க சொன்னீங்க? உன்னை முத பார்த்ததுமே என் மனசு பறி கொடுத்துட்டேன். எங்க அந்த கபோதி போய் உன்னை கட்டிக்கிறவான்னு என் பயமாய் போச்சு. அதனாலதான் உன்னை நொண்டி நொண்டி அடி சொன்னேன். யாருங்க அந்த கபோதி பையன்? அதுதான் உங்க அக்கா கிட்ட இருக்கானே கொப்பம் கிடர்ல, அவனைத்தான். அவனை ஏன் நேரத்தை பேசிக்கிட்டு? ஐயோ 6 அம்சத்தை தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிடுச்சு. எப்படியோ செட் ஆயிடுச்சுப்பா. இல்லடா நாய, அது என்ன மெதுவா மெதுவா தொடருது? மொத்தமா தான் தொட. அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்களே. அடைச்ச கையடுறா. டேய் 6 படி முதல்ல அக்கா தாண்டா வரணும். அதப்படி முதல்ல தங்கச்சி வரலாம். அது அவங்கள போய் கேளுங்க. நம்மால எப்பவுமே ரொம்ப பாஸ்ட். டேய் நான் ரிஜெக்ட் பண்ண சப்பானி கட்டிட்டு இந்த ஆட்டம் ஆடுறிய. டேய் நான் படுற கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். 1 மணி நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ போடுற சத்தத்துல என்னால நிம்மதியா உட்கார முடியல. டேய் பாட்டு கீட்டு பாடாம கம்முன்னு படுத்துங்கடா. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நைட்னா அப்படி இப்படி தான் இருக்கும். இத நீங்க கண்டுக்கறாதீங்க. நீங்க போக போறீங்களா இல்லையா? ஐயோ அசிங்கம் பண்றானே. மாப்ள ஏய் ஜம்பல கடி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள் டேக் இட் ரா. ஏய் மாமி டேக் இட்.
என்ன மாப்பிள்ள இங்க நிக்கிறீங்க? இல்ல ஆப்பிரிக்கா காட்டுல போய் நிக்க சொல்றியா? ஃபர்ஸ்ட் நைட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் மொட்டாடி போய் வர சொல். ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? இந்த கட்லு அலங்காரம் எல்லாம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு, என் ஒய்ஃபுக்கு. நோ 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 நோ, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு எதுக்கு? ஆப்பிரிக்கா நாட்டு பழக்கப்படி எங்க பொண்ண ஒருத்தர் கட்டி கொடுத்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். அப்பதான் குடும்ப விருத்தி ஆகும். நாசமா போச்சு. உனக்கு எதுக்குடா ஃபர்ஸ்ட் நைட்? ஏன்னா நீ குடும்பம் நடத்துறது இனிமே உனக்கு லாஸ்ட் நைட் தான். அப்படி ஆசை இருந்தா உன் பொண்டாட்டி சந்தோஷத்துக்கு போடா. முதல்ல என் பொண்டாட்டி வர சொல்றான். என்ன டார்லிங்? மாப்பிளைக்கு விஷயம் தெரியாது போல் இருக்கு. டேய் ஜம்பல கட்டி பம்பா, கட்லு கட்டி வந்துட்டு எனக்கு குழப்பாதடா. புண்ணாக்கு கிட்ட எல்லா விஷயமும் சொல்லி இருந்தேனே. ஐயோ, ஒரு சுண்ணாம்பு கட்டி என்கிட்ட வந்து சொல்றா. மாப்பிள வேற ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு இன்னும் வயசுக்கு வரல. என்னது வயசுக்கு வரலையா? ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவீங்களா, புஷ்பவரம்னு பேரை சொல்லி பூக்காத வரத்தை என் தலையில கட்டி விட்டு நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்களேடா. இது தர்மமாடா ஜிம்பல கடி பம்பா. நான் அழாம என்னடி பண்ணுவேன்? நீ கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டியே. தாலி கட்டுற நேரத்திலேயாவது அத்தா நான் இன்னும் வயசுக்கு வரலன்னு சிக்னல் பண்ணியிருந்தா நான் தாலி கட்டுறதே நிறுத்திருப்பேனாடி. இப்ப எல்லாம் செட்டப் பண்ணி நான் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல என் தலையில குண்டை போட்டீங்களேடி. அதனால என்னத்தா, இன்னொரு 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ வயசுக்கு வந்துட மாட்டேனா? 10 வருஷம் கழிச்சு நீ வந்தா என்ன, வரலன்னா என்னடிய? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. ராதா, எப்ப இங்க வந்த? ராதா, என் கண்ணு இல்ல, என் மூக்கு இல்ல, என் கண்ணு இல்ல, என் உதடு இல்ல. என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்க. உன்னை எப்படி முடிக்க வைக்கிறதுன்னு தெரியும். ஐயோ மாமா, நீங்களா? நான் ராதான்னு நினைச்சேன். நல்ல வேலை ராதா நினைச்சு இதோட விட்டிய. ஒரு வாரத்துக்கு வாயில எதையும் வைக்க முடியாம வச்சுட்டேடா பாவி. ஐயோ, ஓ இம்சை தாக்க முடியாம தானே இங்க வந்து படுத்த, உருண்டு வந்து கடிச்சு வச்சிட்டியடா. மாமா, எனக்கு ஒரே ராதா ஞாபகமாவே இருக்கு. மாமா மாமா, போய் ராதாவை பார்த்துட்டு வருவோமா? ராதாவையும் பார்க்க வேண்டாம், சோதாவையும் பார்க்க வேண்டாம், போய் கவுந்தடிச்சு பாடியா. அப்ப ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? மறுபடியும் ஒன்னா தூங்குவோமா? ஐயோ வேணாம்பா, இப்ப உதட்ட கடிச்சு வச்ச, அடுத்து காதை கடிச்சிருவேன். இப்ப என்ன செய்யணும்? ராதா போய் பாப்பா, வாங்க. பால் எடுத்து குடுறே, சீக்கிரம் போடட்டும். இந்தா பிடிச்சுக்கோ. அப்பா, இந்த பந்துல நீங்க அவுட் ஆக போறீங்க. ஒரு பார்க்கலாம். பாத்தியாடா, கல்யாணம் ஆகி நான் முதலில் நடக்காம அவசப்பட்டு இருக்கேன். இந்த நாய்க காலங்காத்தால வாசலுக்கு முன்னால கிரிக்கெட் விளையாடுதுங்க. கிரிக்கெட் விளையாடுறது கூட தப்பு இல்ல, என்னமோ பாரம்பரிய சொத்தாட்டு கூலிங் கிளாஸ் கழட்டாமலே விளையாடுதுங்க. அண்ணே, உங்களுக்கு முதலிரவு நடக்கலன்னு வருத்தப்படாதீங்க. உனக்கு நடந்துருச்சல்ல அண்ணே, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நான் விட்டுருவேன் அண்ணே. நான் இருக்கேன், உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். எங்க நிறைவேற்றி வைக்கிறீ? அண்ணே, நான் வெளியில விசாரிச்சு பார்த்தேன். உங்க சம்சாரத்துக்கு ஏதாவது அதிர்ச்சி ஆனா வயசுக்கு வந்துருமா? அப்ப எலக்ட்ரிக் ஷாக் வைப்போமா? அண்ணே, செத்து போயிரும்ண்ணே, கொலைகேஸ்ல மாட்டிக்கிறீங்க. இப்ப என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. என்ன? அந்த ஆப்பிரிக்கா கலவரக்கானே அடிக்கடி நெஞ்சு வலின்னு சொல்றான். நம்மளும் இந்த களத்துல இறங்குவோம். நான் பந்த போடுறேன், நீங்க விக்கெட் கீப்பரா இருங்க. ஓடி அந்த ஸ்லோ ஸ்பீட்ல கிழமை நெஞ்ச பார்த்து பட்டான்னு எரிஞ்சிடுறேன். அந்த கிழமை ஹார்ட் அட்டாக்ல அப்பவே செத்து போயிருவான். உங்க சம்சாரம் ஐயோ அப்பா அப்படின்னு அந்த அதிர்ச்சியில அப்பவே வயசுக்கு வந்துருவா. அடுத்த நாள் எனக்கு முதல்ல டேய் ஜிம்பலக்கடி பம்பா, இன்னைக்கு நீ அவுட்ரா. வந்து போடுறது இந்தியன் பண்ணி, அடிபட்டு சாகிறது ஆப்பிரிக்கன் எருமை. கொலைகேஸ் அது இதுன்னு வந்தா கூட நம்ம எஸ்கேப் ஆயிக்கலாம். ஹலோ ஆப்பிரிக்கா அங்கிள், கிரிக்கெட் எங்களுக்கு தெரியும். ரெடி? ஹாய் ஜிம்பலக்கடி பம்பா, ஆப்பிரிக்கா அங்கிள், கிரிக்கெட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா, எங்களுக்கு தெரியாதா? நீங்களும் விளையாடுங்க மாப்பிள்ள. எஸ், நான் விக்கெட் கீப்பரா இருக்கேன். மாமி ஃபீல்ட் இருக்கட்டும், தம்பி பால் போடுவா. டேய்
பால் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம கரெக்டா போடு. ஒரே அடி சிக்ஸர். லெஃப்ட் லெஃப்ட். ஏமாமி ஆப்பிரிக்காவில எல்லாம் எப்படி எரிக்கிறதா இல்ல அடக்கம் பண்றதா? என்ன மாப்பிள சொல்றீங்க? நீங்க சீக்கிரமா சொந்தக்காரங்களுக்கு தந்தையை கொடுத்து வர சொல்லுங்க. எதுக்கு? இப்ப பாக்க போறீங்க வேடிக்கைய. டேய் போடுறா. இந்தாங்க மாப்பிள. ரெடி. Abidel coming. ஐயோ அம்மா ஐயா அம்மா ஐயா ஐயா ஐயா. ஏண்டா மாமனார பாடையில ஏத்துறேன்னு சொல்லி என்ன படுக்கையில படுக்க வச்சிட்டியாடா? அண்ணே நான் உங்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன். இப்படி மிஸ் ஆகி போயிருந்தனே. யார் நீ? போய் பேசாதடா. நெஞ்சு என்ன ஹைட்ல இருக்கு, அடிபட்ட ஸ்பாட் என்ன லோவில் இருக்கு, நீ அவனை பிளான் பண்ணி அடிச்சிட்டடா. ஐயோ அப்படிலாம் இல்லண்ணே. என்ன அப்படி எல்லாம் இல்லடா. மிஸ்டர் ஆர்ச்சாமி எப்படி இருக்கிறீங்க? இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டு உடம்பு எப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. அது எங்களுக்கே தெரியும். இந்தாங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட். என்ன இல்ல கொஞ்சம் மங்களா தெரியுது. மங்களா தெரியுது. மருந்துக்கிறத மாத்தி கொடுத்து ஆளை க்ளோஸ் பண்ணிடாதப்பா. என்ன கண் ஏதாவது லைட்டா? கொஞ்சம் லைட்டா. என்ன மிஸ்டர் ஆர்சாமி மனசை திடப்படுத்திங்க. இனிமே உங்க வாழ்க்கையில உடல் உறவே பண்ண முடியாது. ஐயோ அம்மா. இவாடா நான் உடல் உறவு கொள்ள முடியலன்னா அவன் ஏன்டா சிரிக்கிறான்? அவருக்கு அங்கேதான் அடிபட்டு இருக்கு. ஓ ஏன்னா எனத்தோட சேர்ந்துச்சுன்னு சந்தோஷமா? போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. அதான் எல்லாமே போயாச்சு. இனிமே என்ன இருக்கு போறதுக்கு? மாமா 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 மாமா. ஏய் நான் ஒருத்த அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கேன். நீங்க குடும்பத்தோட கும்மாளம் போடுறீங்களே, இது நியாயமாடி? மாமா வாய் தரங்க. எதுக்கு? சந்தோஷமான விஷயம், வாய தோறங்க மாமா. எதுக்குடி? வாய தோறங்க. அப்பா அந்த விஷயத்த உன் வாயாலே மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா. டேய் குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. மாமா ஆ? அது வந்து சொல்லு. நான் வந்து வயசுக்கு வந்துட்டேன். ஐயோ, ஐயோ. இனி வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன எல்லாமே போச்சு. டேய் புண்ணாக்கு, கூட இருந்து எல்லா காரியமும் செஞ்ச, இந்த ஒரு காரியம் செஞ்சிடறான். கொஞ்சம் விஷவாய் கூடுறா, சாப்பிட்டு செத்து போயிடுறான். அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. உங்க கைக்கு கையா இருப்பேன், காலுக்கு காலா இருப்பேன். உங்களால ஒண்ணு முடியலன்னா அது நான் நிறுத்திக்கிறேன். மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்ன? இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லு. உங்க மாமியா என் பொண்டாட்டி 3 மாசம் முழுகாம இருக்கா. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. டேய் அந்த புள்ள பிறக்காத வயிற்றுல கறி போயிரும்டா. டேய் நான் ஒண்ணுமே செய்யாம படுத்திருக்கேன்டா. இது உனக்கு அடுக்குமாடா? போடா.